Welcome to the Queen Max. So, இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா Class 9 CBSE NCERT ல second chapter exercise 2.1 ஓட complete solutions தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So, மொத்தமா இந்த exercise 2.1 ல மொத்தமா 5 questions இருக்கு. ஸோ இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சருக்குள்ளே போயிடலாம். பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 கொஸ்டினோட ஆன்சரையும் நான் வந்து சிங்கிளாக போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, இதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து கொஸ்டின் படித்து அதுக்கு ஒன்று அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. ரைட். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. ஸோ இதோட டிகிரி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்க. ஹையஸ்ட் பவர் என்னது, மேலே இருக்கிறது பவர். ஸோ என்னது 2. ஸோ அதுதான் என்னது அதோட டிகிரி. ஸோ இதோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னது 2. அதே மாதிரி சிமிலர்லி இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எப்படி இருக்கு, ஒயில் இருக்கு. அதோட மேக்ஸிமம் பவர், ஒய்யோட மேக்ஸிமம் பவர் என்னது 3. ஸோ அப்போ அதோட டிகிரி வந்து என்னது 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் என்ன வந்து என்ன இருக்கு, -9 இருக்கு. இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு வந்து நம்மளுக்கு டிகிரி இருக்காது. ஸோ டிகிரி வந்து என்னது 0. அடுத்தது z 4z - 3. இதோட ஹையஸ்ட் பவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, z ஓட ஹையஸ்ட் பவர் வந்து என்னது 1. ஸோ அதோட டிகிரி வந்து என்னது 1. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா, டிகிரி 1 இருந்ததுன்னா அது லீனியர். அதே டிகிரி 2 இருந்ததுன்னா அது குவாட்ராட்டிக். டிகிரி 3 இருந்ததுன்னா அது கியூபிக். அதே டிகிரி 4 இருந்ததுன்னா அது பை குவாட்ராட்டிக். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த பாலினாமியல் ஆஃப் டிகிரிஸ் 1, 2, 3. ஸோ இப்போ டிகிரி கொடுத்துருவாங்க, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் எழுதணும்னு கிடையாது, உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கிங்க. ஸோ இங்க பாருங்க, டிகிரி வந்து 1 இருக்கிற மாதிரி நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். என்னன்னா 2x + 5 எழுதியிருக்கேன். ஏன்னா இதோட எக்ஸோட மேக்ஸிமம் பவர் என்னது 1. ஸோ இதை எடுத்துக்கலாம். அதாவது டிகிரி 1க்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா ax + b. இது மாதிரி நீங்க ஒரு ஏக்கு பதில் ஏவும் பிக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும். அதே மாதிரி டிகிரி 2க்கு ax² + bx + c. abc வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிகிரி 3க்கு ax³ + bx² + cx + d. இங்கேயும் அதே மாதிரி தான், ஏக்கு உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ, பிக்கு உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ, சியும் டிக்கும் உங்களுக்கு பிடிச்ச என்ன வேல்யூ பிடிச்சிருக்கோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் ஓவர். அடுத்து தேர்டு வந்து என்ன பாருங்க, வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அண்ட் x³ சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். ஒன்றும் இல்லைங்க, x² பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதாங்க அது கோஎஃபிஷியன்ட். பாருங்க, x², அதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 6, அதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதே மாதிரி x³ அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க -3, அதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடும் பார்க்கணும், லெஃப்ட் சைடும் பார்க்கணும். ஓகேவா? அது இப்போ வேண்டாம், நம்ம வந்து 1 மார்க்ல வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், பண்ண விரும்பல. ஓகே, ரைட். ஸோ 3 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்தது வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் பாருங்க, கொஸ்டின் படிங்க. 4z³ + 5z² - 11 அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க z டேர்மே கிடையாது. ஸோ இங்க வந்து பாருங்க, z டேர்ம் வந்து கிடையாது. z இஸ் நாட் பிரசன்ட். therefore the coefficient of z வந்து என்னது 0. இருந்தா தானே சொல்ல முடியும், இல்லாத நம்பருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அதே மாதிரி அடுத்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த பாலினாமியல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது, கடைசியா எக்ஸே இல்லாம இருக்கு பாருங்க, அதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். என்னது -10. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து 2.1ஓட சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய். தேங்க்யூ.